நீங்க அர்ச்சனை பண்ணும்போது, திருவிழா பண்ணும் பொழுது, இதர வழிபாடுகளை கோவிலில் நிகழ்த்தும் பொழுது இறைவனுடைய திருவருள் தன்மை அப்படிங்கிறது அங்கேயே தான் குடிக்கொண்டு இருக்கும். வேறொரு இடத்துல அது மாறும்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா இந்த மகா கும்பாபிஷேக விழா ஒன்றுதான் லிங்க வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய சைதன்யத்தை அருட்கலைகளை உத்கிரகித்துக் கொண்டு கும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்து அங்கேயிருந்து யாகசாலையில சுவாமியினுடைய குடியிருக்கக்கூடிய வாசஸ்தலமே 2 நாளைக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இப்ப நாம எப்படி வீட்டை சுத்தம் பண்றோம் அப்படி இல்லை என்று சொன்னா நம்ம வசிப்பிடத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றோம், ரெனோவேஷன் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம மாறி உட்கார்ந்துக்கிற மாதிரி சுவாமி தன்னுடைய இருப்பிடத்தை மந்திரபூர்வமாக புதுப்பித்துக் கொள்வதற்கு மூலாலயத்தை விடுத்து யாகாலயம் நோக்கி 2 நாட்கள் இங்கேயே அமர்ந்து அனுபவிக்கக்கூடிய தருணம் என்பது நித்திய நைமித்திக வழிபாடுகளில், உற்சவம் போன்ற திருவிழா போன்ற வழிபாடுகளில் நிகழாது. அது மகா கும்பாபிஷேக நிகழ்வில் மட்டுமே இறைவனுடைய அருட்கலை என்பது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு குடிபெயரும் என்பதால் இறைவனுடைய ஜீவகலைகள் இங்கும் அங்கும் பரிணமித்து போயிட்டு வந்து நிறைவாக நாளைக்கு காலம்பர குறிப்பிட்ட லக்னத்துல போய் விமானத்துல போய் அடைந்து ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய விமானத்தில் முதலிலே இறைவன் ஆவிர்பவித்து பிறகு கீழே இருக்கக்கூடிய மூலலிங்க வடிவத்திலே உட்புகுந்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றார் என்று சொன்னால் இத்தகைய பெருநிகழ்வு அப்படிங்கிறது மற்ற வழிபாடுகளும் கிடையாது. அது மகா கும்பாபிஷேகம் ஒன்றுதான் அத்தகைய பெரும் வாய்ப்பை புண்ணியத்தை நமக்கெல்லாம் நல்கும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால இறைவனுடைய திருவருளை இதற்கு மேல் ஒரு வழிபாட்டை செய்தால் கிடையாது என்ற அளவில் எது பூர்த்தி பண்ணி தரும்னால் அது மகா கும்பாபிஷேகம் என்கின்ற ஒரு வழிபாடுதான். அந்த மகா கும்பாபிஷேகம் என்பது பல கிரியைகளை, பல செயல்களை உள்ளடக்கியது என்று சொல்வார்கள். அது முக்கியமா என்ன பண்ணணும் என்று சொன்னால் யஜ்ஞத்தை ஏற்படுத்தி யாகத்தின் வாயிலாக சிவபரம்பொருளை தொழ வேண்டும், வழிபட வேண்டும். கொஞ்சம் சவுண்டு வைங்களேன், பாக்ஸ் மட்டும் சவுண்டு வைங்க.